ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து நாங்கள் திருச்செந்தூர் போன வீடியோ. ரொம்பலாம் வீடியோவில் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வந்திருக்காதுங்க. சும்மா குட்டியாக தான் இருக்கும். இது வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாமி கும்பிட்டு போவோம் இல்லையா, காரில் ஏறுறதுக்கு முன்னாடி. காருக்கு முன்னாடி வந்து பாப்பா சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்ருக்கா. கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இது வந்து திருச்செந்தூர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கோயிலில் விசேஷம். அந்த அதை வந்து காரில் போகிறனால பிள்ளைங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவும் எடுத்தாங்க, வீடியோலாம். இது வந்து அந்த இடத்துல ஏதோ கும்பாபிஷேகமாக என்னன்னு தெரில, ரொம்ப விசேஷமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு இது வந்து நைட்டு வந்து ரூம் எடுத்து நாங்கள் தங்கணும். கடலில் இருக்கல, பிள்ளைங்கள்லாம் இருந்தனால. நைட்டு வந்துட்டு 9:30 மணிக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு தான் நாங்கள் இங்கே கடலுக்கு வந்தோம். வந்து நைட்டு பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை காலெல்லாம் நினச்சிட்டு பிள்ளைங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோயில் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் நாங்கள் கடலுக்கு வந்துட்டோம். வந்து சூரிய உதயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. பிள்ளைங்க 7:30 மணி வரைக்குமே நல்லா கடலில் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 7:30 மணிக்கு மேலே நாழிக்கிணறில் குளிக்க முடியலைங்க. ரொம்ப க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். முருகன் கூப்பிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். என்னடா முருகன் கூப்பிட்டுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, நான் அதையே சொல்கிறேன். போயிருந்தோமா, அதனால் வந்துட்டு பாப்பாவில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சொல்லிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாழிக்கிணறில் குளிக்காமல் நாங்கள் ரூமில் வந்து தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் போயிட்டு வரிசையில் நிற்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. என்னடா நாழிக்கிணறில் குளிக்காமே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு 2 தடவை சாமி பார்த்தோம். அந்த எல்லாமே கவலை எல்லாமே போயிடுச்சு. எல்லா கவலையுமே, நாழிக்கிணறில் குளிக்காதது, அதனால் ஏதாவது வந்துருமோ அந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் முருகன் எனக்கு 2 தடவையே காட்சி கொடுத்தார். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா கூப்பிட்டு, எங்கள் அண்ணன் பொண்ணு கூப்பிட்டு அத்தை நிற்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே நானும் நின்னேன். அந்த செக்யூரிட்டி, நான் வந்து ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தேன். அந்த ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அவரு கூட விலகிட்டார். நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது தகன்னு அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வெளிச்சம் வந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அந்த முருகனை நாங்கள் ஃபேமிலியாக நின்று, எங்கள் ஃபேமிலி தான் முன்னாடி நிற்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் நிற்கும்போது மணி 1:30 மணியே என்னமோ அந்த டைமில். நான் 10 மணிக்கு நின்று 1:30 மணிக்கு தான் சாமி பார்த்தோம். அந்த 10 மணியில் நின்று அந்த லைனில் வந்த அது நாழிக்கிணறு எல்லாத்தையுமே மறந்துட்டேன் நான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சாமி 2வது டைம் பார்த்ததுலேயே அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்புறம் வெளியில் வந்துட்டு எல்லாரையுமே அவரோட சொந்தக்காரவங்க எல்லாத்தையுமே பார்த்து சாமி அவங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்தோம். 2 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். கோயிலை விட்டு வரும்போது மணி 2. அன்றைக்கி வந்து கிருத்திகை கோகுலாஷ்டமி. எங்கள் அப்பா வந்து கோகுலாஷ்டமி அன்றைக்கி தான் பிறந்த, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான். பாப்பாவோட இதுக்காக தான் போனோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் வந்து பாப்பா வந்து தம்பி பர்த்டே ஆகஸ்ட் 24 போகலான்னு சொல்லிட்டு இருந்தால், நான் தான் வந்துட்டு அவங்க அப்பாவும் போகலான்னு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணாம் அப்படி சொன்ன மாதிரி, நான் ஏன் சொன்னேன்னு எனக்குமே தெரியல. வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்துட்டு அந்த கோயிலுக்கு அவள் சொன்ன டேட்லேருந்து அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலேருந்து பாப்பாவுக்கு மறுபடியும் 10 மாதமாக நல்லா இருந்தால் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறமா என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு முருகன் கோயிலுக்கு தான் திருச்செந்தூருக்கு போக சொன்னாங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த இடத்துலையுமே நாங்கள் போகலை. சரி அது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது, பாப்பா ஆகஸ்ட் 24 போகணுன்னு சொன்னால் நான் வேணாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு நாங்கள் வந்து, ஆனால் ஆகஸ்ட் 24 போல் 25 தான் போனோம். அன்னைக்கு வந்து சஷ்டி. அன்னைக்கு வந்து நாங்கள் போகலை. அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக சஷ்டி மத்தியானம் வரைக்கும் இருந்தது. ஆனால் வந்துட்டு நாங்கள் போகாமல் ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். ஆகஸ்ட் 25 தான் போனோம். ஆனால் சனிக்கிழமை வந்து நான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது தான் எனக்கு யூடியூப்பில் இந்த நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு, அவங்க வந்து ஆவணி 24லேருந்து செப்டம்பர் 4 வரைக்கும் உள்ளூர் அந்த கொடியேற்றம்னு சொல்லி ஆவணி மாத திருவிழான்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அடடா முருகன் தான் கூப்பிட்ருக்கார் போல் இருக்கு, பாப்பா போகலான்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு எனக்கு கண்ணீர் பெருகுது. எனக்கு
என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்புறமா தான் இருந்துட்டு அப்பப்பா முருகா கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் போனோம். அன்றைக்கி வந்து சஷ்டி வந்து மத்தியானத்தோடவே முடிஞ்சிருச்சு. ஆனால் திங்கக்கிழமை கிருத்திகை, பாப்பா வந்து ஜென்மாஷ்டமி பிறந்தா அந்த அந்த அன்னைக்கே கோகுலாஷ்டமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்றத நான் அந்த இடத்துல தான் வந்து உணர்ந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு வீட்டில் விளக்கு வேல்மாறல்லாம் படிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோ வந்து நான் திருச்செந்தூரில் வாங்கலை. ஏன்னா அங்கே வந்து வாங்க முடியல. அதனால் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் போய் தான் வந்து நான் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவும் திருத்தணி முருகன் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வேல்மாறல்லாம் படித்த ஓம் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினப்பேன். இவ்வளோ விளக்கு இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்னமோ எனக்கு ஓம் விளக்கு வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஓம் விளக்கு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி அந்த சிம்பிளாக அது பூஜை போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நான் சட்கோண கோலம் போட்டு முருகரோட பூஜை மட்டும்தான் பண்ணுவேன். மட்டும்னா முருகருக்கு அந்த நிறைய தீபங்கள்லாம் இப்போ நிறைய பேர் போடுறாங்களே அந்த மாதிரிலாம் போடாமல் சட்கோண கோலம் போட்டு 6 விளக்கு வச்சு தான் நான் பூஜை போடுவேன். அதுக்கே எனக்கு முருகன் வந்து இவ்வளோ தூரம் அருள் புரிஞ்சு என்னை நேரடியாக கூப்பிட்டு வர அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் நம்பிக்கையாக பண்ணுங்கள். உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் நம்பிக்கையாக கும்பிட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாததுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரே. அதே மாதிரி மற்றதுக்குமே கடன் எல்லாத்துக்குமே வந்து அவரோட தான் நல்லா ஒரு இதாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.